ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டதும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்துட்டு மொட்டை அடித்து காது குத்து ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான இன்விடேஷன் விளாக் அப்புறம் பர்ச்சேசிங் விளாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்விடேஷன் அடிக்கிற ஒர்க் எல்லாமே வந்து அப்பா கிட்ட கொடுத்துட்டு நானும் ஹஸ்பண்ட் நேராக கிளம்பி கடைக்கு வந்துட்டோம். ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக. ஜுவல்ஸு அப்புறம் வந்துட்டு பர்ச்சேஸ் மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்விடேஷன் வந்ததுக்கப்புறமா எல்லாத்துக்கும் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் நாங்கள் வந்துட்டு இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நம்ம வந்து வைக்கிறது. பாப்பாவுக்கு வந்துட்டு பண்ணுறப்போ வந்துட்டு ரொம்ப சின்ன ஏஜாக இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு விவரம் பத்தலை. அதனால் வந்துட்டு ஃபேமிலியாக மட்டும் போயிட்டு மொட்டை போட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். தம்பிக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணணுன்றக்காக தான் ஒவ்வொன்றையுமே பார்த்து பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதுக்காக, எந்த ஒரு குறையும் இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக ஹஸ்பண்டும் நானும் ரொம்ப மெனக்கெட்டோம். இன்விடேஷன் அடிக்கிறப்ப தான் தெரிஞ்சிச்சு, ஒரு பேர் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, எந்த பேருக்கு அடுத்து எந்த பேர் வரணும் அப்படின்றது முதற்கொண்டுமே உட்காந்து பார்த்து செலக்ட் பண்ணி இன்விடேஷன் அடிக்க கொடுத்துட்டோம். இன்விடேஷன் வந்துட்டு ஒரு 1 வீக் ஆகிடுச்சு, எங்களுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. அப்புறம் வந்து சாட்டர்டே அதுவும் வந்துட்டு நம்ம கைக்கு வந்துடுச்சு. சண்டே வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டு இன்விடேஷன் வச்சு கும்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து தாய்மாமனுக்கு வந்துட்டு முதல் பத்திரிக்கை வைக்கணும். அகெயின் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொடுத்துடலாம். தம்பிக்கு வந்துட்டு மொட்டை போட்டு வேர் பண்ணுறதுக்கான ட்ரெஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணது வேஷ்டி சட்டை தான் வந்துட்டு சூஸ் பண்ணோம். தம்பிக்கு பத்தாவது நினச்சி தான் எடுத்தோம். பட் பக்காவாக செட் ஆகிடுச்சு. அவனுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வேஷ்டி சட்டை. ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் எடுத்தாச்சு. தம்பிக்கான ட்ரெஸ் மட்டும் வந்து தம்பியை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறனால அந்த சாய்ஸ் வந்து அவன்கிட்டே விட்டுட்டோம். அவன் வந்து அதுக்கப்புறமா அவனுக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்துக்கிட்டான். கேர்ள்ஸுக்கு கூட ட்ரெஸ் எடுக்க இவ்வளோ டைம் எடுக்காது. ஆனால் பசங்களுக்கு இந்த ஷர்ட்ஸுக்கு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அப்பாடான்னு இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சைஸ். ஒரு வெளியே வந்துட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஒரு வீட்டுக்கு போகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30க்கு மேலே ஆகிடுச்சு. டின்னர் வந்துட்டு வெளியிலே முடிச்சுட்டு அப்படியே போயிட்டோம். மார்னிங் வந்துட்டு ஏர்லியராகவே எழுந்திரிச்சு அப்படியே நேராக குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். நம்ம கோவிலுக்கு போன டைம் பார்த்திங்கன்னா 11 ஆகிடுச்சு. ஐயரை வர வச்சு சாமிக்கான பூஜை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கொண்டு போன இன்விடேஷனை வச்சு விசேஷம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சாமிக்கிட்ட ஒரு சிறப்பான பூஜையும் போட்டு இன்விடேஷனை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நம்ம தெருவுக்கு பக்கத்து தெருவில் தான் பார்த்திங்கன்னா அம்மாவோட குலதெய்வம் கோயில் இருக்குது. அம்மாவோட அப்பாவோட குலதெய்வம் கோயில். ஸோ அங்கேயும் போயிட்டு ஒரு இன்விடேஷன் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட தான் விட்டுட்டு வந்துட்டோம். நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்தோம். ஸோ இன்னிடே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அலைச்சல். பஸ்ஸில் ட்ரெயின்லேயே ட்ராவல் இருந்தனால ரொம்ப உடம்பு வந்துட்டு டயர்டாகிடுச்சு. முடிஞ்சா அடுத்து இன்விடேஷன்லாம் சாமிக்கு நல்லபடியாக வச்சு முடிச்சிட்டோம். ரிட்டன் கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா 2 கிட்டக்க ஆகிடுச்சு. தென்காசியில் வந்துட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மதுரை பஸ் பிடிச்சி நேராக வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். உடம்பு பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ரியலாகவே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்பா அம்மாலாம் வந்துட்டு ரொம்ப பாவம், நம்மளுக்குலாம் எவ்வளோ பார்த்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு இப்போ தான் தெரியுது.
அன்றைக்கி இன்விடேஷன்லாம் வச்சு முடிச்சுட்டு மறுநாள் மார்னிங் வந்துட்டு ஏர்லியராகவே கிளம்பி நேராக பழ மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். தட்டுக்கு வந்துட்டு பழங்கள் வைக்கணும். ஸோ பழங்கள் எல்லாமே வாங்குறதுக்காக கிளம்பி வந்தோம். இங்கே வந்துட்டு மார்னிங் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பழங்கள் எல்லாமே ரேட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஸோ பழங்கள் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஒரு 10 o'clock மேலே வந்துட்டு அப்படியே நேராக மறுபடியும் கடைக்கு போயிட்டோம். பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்ச பாடு இல்லை. மொத்தமாக வந்துட்டு டைமிங் இதுக்காகவே ஒதுக்க வேணாம், அந்த சைடு ஒர்க் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துடலான்னு ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணி வச்சுருந்தனால இந்த டைமிங்கில் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்க்கலாம், கையோடு வந்துட்டோம் அப்படின்றதுக்காக. பசங்களுக்கு மட்டும் அவுட்ஃபிட் வேஷ்டி சட்டை கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும் அப்படின்றதுக்காக அதை மட்டும் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்துருந்தோம். தம்பிக்கு மட்டும்தான் கோல்டில் வேஷ்டி சட்டை எடுத்தோம். ஸோ எல்லோரும் அதே விருப்பப்பட்டு கேட்டனால அவங்களுக்கு ஃபுல்லாக காப்பர் கோல்டில் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு. நல்லா செட் ஆக்கிச்சு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி. தென் இவங்க எல்லாத்துக்கும் முடிச்சதுக்கப்புறமா சாரீ செக்ஷன் போயிட்டு அங்கேயுமே கொஞ்சம் கலெக்ஷன் பார்த்தோம். ஆல்ரெடி எனக்கு சாரீ எடுத்தனால அம்மாவுக்கு தங்கச்சிக்கு மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கலர் பார்த்திங்கன்னா தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னனால தங்கச்சிக்கு இதே எடுத்து கொடுத்துட்டோம். எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். கடையில் நம்ம சாரீ பார்ப்போம் இல்லையா, அப்போ கடையில் காட்டுறப்போ சூப்பர் பிரைட்டாக இருக்கும். பட் அதுவே நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உடச்சி பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அதுவே ரொம்ப டிம்மாக இருக்கும். இதுதான் நம்ம அங்கே சூஸ் பண்ணோமா அப்படின்ற மாதிரியுமே தோணும். எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களை எத்தனை பேருக்கு இப்படி இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. நானும் பார்த்துருக்கேன் நிறைய டைம் அங்கே நல்லா பிரைட்டாக இருக்கும். ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நிறைய லைட் வெளிச்சத்தில் பார்க்குறனால அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டுன்னு. பட் வீட்டுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதே நல்லா வேர் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா நம்ம பார்த்து லுக்கே நம்மளுக்கு வந்துடும். ஸோ பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. நந்தி சிலை ரோட்டில் அதையும் கையோடு வாங்கிட்டு தட்டுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் போல் ஸ்வீட்டும் வாங்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோட் மூவிக்கு போகலான்னு சொல்லி பாப்பா கேட்டுகிட்டே இருந்தனால எல்லாருமா சேர்ந்து கிளம்பி கோட் மூவி போய் பார்த்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மூவியாக நான் பார்த்த ஒரு ஃபீல். தம்பி அம்மா வீட்டில் விட்டுட்டு தான் போயிருந்தேன். தாய் மாமனுக்கு ஃபஸ்ட்டு இன்விடேஷன் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் காலையில் பரபரப்பாக ஓடிட்டே இருந்தேன். என்ன வாங்கணும், ஏது வாங்கணும், எது வைக்கணும், எது தப்பாக போயிடக்கூடாது, என் மனசுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி எல்லாமே வச்சுட்டேன். ஸோ அவனும் செம்மையாக அக்செப்ட் பண்ணிட்டான். அவன் மனசுக்கு பிடிச்சிக்கிச்சு எல்லாமே. ஏன்னா தம்பியை தான் கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு பிடிச்சது எல்லாமே நாங்கள் வாங்கணும். நம்மளாம் வாங்கியிருந்தா கூட ஓரளவுக்கு இதுவா அதுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருந்திருக்கும். தம்பியை கூப்பிட்டு செலக்ட் பண்ணனால அந்த டென்ஷன் எனக்கு இல்லை. மூவியெல்லாம் முடிச்சுட்டு தம்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தட்டு எல்லாமே அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. பரபரப்பாக எல்லா தட்டையும் அசெம்பிள் பண்ணிவிட்டு தம்பி அப்பா அம்மா எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் தட்டை கொடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்க நல்லபடியாக ஃபங்க்ஷனை நடத்தி கொடுங்க அப்படின்னு தாய் மாமனை முறைப்படி அழைச்சிட்டோம். இது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு.
இன்விடேஷன் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் உள்ள இன்விடேஷன் எல்லாத்துக்குமே கார்னரில் மட்டும் சந்தனம் எல்லாத்துக்கும் வச்சு விட்டுட்டோம். அப்படியே ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு நேரில் பார்லர் போயிட்டேன். அங்கே போயிட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஃபேஸ்க்கு பட்டிட்டிங்கிறீங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அகெயின் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு இப்படி தான் சூப்பராக போச்சு. இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. அடுத்த vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.